குமாரன் மற்றும் லலிதா ஒருவரை ஒருவர் காதலித்து திருமணம் செய்து கொண்ட இளம் தம்பதி. திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர். ஆனால் சீரான வேலைகள், பணி அழுத்தங்கள் மற்றும் ஒற்றுமையின்மையின் காரணமாக சின்ன சின்ன சண்டைகள் தொடங்கின. ஒருநாள் லலிதா ஒரு கேள்வி கேட்டாள். நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி மாறிவிட்டது? நமக்கு பிரச்சனைகள் இல்லை, ஆனால் நாமே ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறோம் என்றாள். குமாரனும் இதை உணர்ந்து இருவரும் தங்களுடைய குடும்பத்தை எப்படி சமநிலையில் வைத்திருக்கலாம் என்று பேசி புரிந்து கொண்டார்கள். அந்த நாளிலிருந்து குமாரன் தன் அலுவலக பணி முடித்தவுடன் வீட்டுக்கு திரும்பி சமையலில் லலிதாவுக்கு உதவ தொடங்கினான். மறுபுறம் லலிதா குமாரனின் செலவுகள் பற்றிய கவலைகளை புரிந்து அவளும் சேமிக்க கற்றுக்கொண்டாள். அன்பும் அறனும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டதன் மூலம் அவர்கள் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமானதாக மாறியது. அவர்கள் இருவரும் சேர்ந்து வேலை செய்து வார இறுதியில் குழந்தையுடன் நேரம் செலவழித்து ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கினர். இக்கதையின் மூலம் திருக்குறள் நமக்கு கற்பிப்பது: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பும் அறமும் இல்வாழ்க்கையின் அடிப்படையாகும். அன்பு குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தரும். அறம் ஒழுக்கமான செயல்களால் சீரிய வாழ்க்கையை உருவாக்கும். இவை இரண்டும் இருப்பின் இல்வாழ்க்கை சிறந்த பண்புகளையும் நன்மைகளையும் கொண்டதாக இருக்கும். இளம் தம்பதிகளே, அன்பும் அறனும் உங்கள் வீட்டில் இருக்கட்டும். உங்கள் குடும்பம் என்றும் சந்தோஷமாக இருக்கப் பெறுவீர்கள்.